ரெண்ட் லிமிடெட் கம்பெனியோட பிசினஸ் ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து இந்த Q1 முடிவுல வெளியே வரும். பட் ஆனால் இப்போதைக்கு பிசினஸ் அப்டேட் இந்த ஒரு 3 மாசத்துல என்ன மாதிரியான பிசினஸ் நடத்திருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். 19% ரெவன்யூ வந்து ஏறி இருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து ஈரான் இயர் பேசிஸ்ல 5666 கோடி ரூபாய் இப்போ ரெவன்யூ மேக் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ரீட்டைல் பிசினஸ் சுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. கம்பெனி வந்து 1312 ஸ்டோர்ஸ் இப்போ இருக்கிறதா வந்து சொல்றாங்க. 301 வெப்சைட் ஸ்டோர்ஸும் 982 ஜூடியோ ஸ்டோர்ஸும் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. 20 புது ஸ்டோர்ஸ் இந்த ஒரு குவார்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. போன குவார்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 33% ஏறி இருந்துச்சு. 413 கோடி ரூபாய் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஹெல்த்தியான ஒரு பிசினஸ் குரோத் இருக்குது நல்லா தெரியுது. இந்த கம்பெனியோட போர்டு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. 1:1 போனஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்றதுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு கம்பெனி 6 ரூபா டிவிடெண்ட் பர் ஷேரும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே போன ஒரு Q4 அந்த ஒரு ரெக்கார்டா வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தல இப்போதைக்கு ஆல் டைம் ஹைல இருந்து 40% கீழே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்ச் மாசத்துல யாரா கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அங்கிருந்து இப்போ ஒரு 40% ஏறி இருக்கும். பட் ஆனாலுமே ஆல் டைம் ஹைல இருந்து இன்னும் கீழே தான் வந்து இருக்கு. ஸ்டாக் ஒன்றும் அண்டர் வேல்யூடா இல்ல ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு ட்ரெண்ட் பிசினஸோட அப்டேட் ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்கு. அடுத்ததா டைட்டன் கம்பெனியோட பிசினஸ் அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 41% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல growth வந்து கன்சூமர் பிசினஸ்லாம் நடந்திருக்கதா வந்து சொல்றாங்க. டொமஸ்டிக் பிசினஸ்ல 37% growth ஆயிருக்கதா சொல்றாங்க. ஜுவல்லரி சேல்ஸ் 39% growth ஆயிருக்கு. அக்ஷய திருதியை டிமாண்டும் அப்புறம் வந்து இங்க அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கோல்டுல. அதனால இந்த டிமாண்ட் வந்து நடந்திருக்கு. வாட்ச் ஐ கேர் பிசினஸ்ல 23% வந்து க்ரோ ஆயிருக்கு. என்னதான் இங்க ஸ்மார்ட் வாட்ச்ல பெருசா growth இல்லனாலும் கூட இங்க அனலாக் வாட்ச்லயே இந்த அளவுக்கான சேல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. பிரீமியம் வாட்ச் செக்மெண்ட்ல சூப்பரா வந்து இருக்காங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ் 128% ஏறி இருக்கு. டைட்டன் வந்து 77 புது ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணி இப்போ டோட்டலா அவங்க கிட்ட இருக்க ஸ்டோர்ஸ் வந்து 3680 ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்மே 4400 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏறிச்சு இந்த ஒரு பிசினஸ் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமாவும். டைட்டன் ட்ரெண்ட் ரெண்டுமே காஸ்டா தான் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கான டைமா வந்து இருக்கு. அடுத்ததா ஜுவல்லரி பிசினஸ்ல ஒன்னான சென்கோ கோல்டு கம்பெனியோட Q1 பிசினஸ் அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 60% ரெவன்யூ growth வந்து ஏறி இருக்கிறதா சொல்றாங்க. ஃபெஸ்டிவல் டிமாண்ட் அப்புறம் வெட்டிங் டிமாண்ட் ரெண்டுமே சூப்பரா வந்துருந்துச்சு. அதனால 60% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ growth வந்து நடந்திருக்கு. இந்த ஒரு கம்பெனியுமே 8 புது ஸ்டோர்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ டோட்டலா அவங்க கிட்ட இருக்க ஸ்டோர்ஸ் வந்து 208 ஸ்டோர்ஸ் தான் வந்து இருக்கு. இன்னும் இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் 2027ல 12ல இருந்து 15 ஸ்டோர்ஸ் வந்து ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. டைமண்டோட சேல்ஸ் வந்து 40% வந்து வேல்யூ வைஸ்ல ஏறி இருக்கு. 15% வால்யூம் வைஸ்ல வந்து ஏறி இருக்கு. அஃபோர்டபிளான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க டைமண்ட்ல 50,000 ரூபாய் கீழே. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த டைமண்ட் ஜுவல்லரியோட சேல்ஸ் சூப்பரா வந்து இருக்கு. என்னதான் அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கான சேல்ஸ் வந்து பண்ணாலும் கூட அதிகமான இம்போர்ட் டியூட்டி 15% இருக்க ரீசன்னால இன்னும் டிஸ்கவுண்டடா இங்க அக்ராஸ் த இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுக்குறாங்க. இதனால இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் வந்து போடுது. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு பிசினஸ் அப்டேட்டா இருக்கு. சென்கோ கோல்டோட பிசினஸ் அப்டேட் ஓரளவுக்கு சூப்பரா தான் இருக்கு. 6% இந்த ஒரு ரீசனால சென்கோ கோல்டு வந்து ஏறிச்சு. பட் ஆனாலுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கடன் சரியான கடனா இருக்க ஒரு கம்பெனியா இருக்கு. அதனால நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறதே பெட்டரா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட்ல ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. Q1 பிசினஸ் அப்டேட் இவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியோட பஞ்ச் அப்புறம் நெக்ஸான் வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதோட ப்ரொடக்ஷனை 47% இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 76,000 யூனிட்ல இருந்து 1,15,000 யூனிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஞ்ச் நெக்ஸான் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னா கர்வ் அண்ட் சியராவும் சூப்பரா தான் வந்து இருக்கு. அதுவுமே ப்ரொடக்ஷன் வந்து ஏறி இருக்கு. அப்புறம் வந்து சேல்ஸுமே வந்து நியர்லி வந்து ட்ரிபிள் ஆயிருக்கதான் வந்து சொல்றாங்க. கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தல கம்பெனியோட புது மாடல்ஸ் மேல வந்து இன்னும் அதிகமா தான் வந்து இருக்கு. சஃபாரி அப்புறம் ஹேரியர் மாடல் இதுவுமே வந்து ரெக்கார்ட் லெவலான சேல்ஸ் growth வந்து இருக்கு. இந்த ஒரு இதுவுமே வந்து இங்க ப்ரொடக்ஷன் அப்புறம் டொமஸ்டிக் சேல்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டியாகோ, டிகார் அப்புறம் வந்து அல்ட்ராஸ் இது எல்லாமே கொஞ்சம் சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாருமே இங்க SUV வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இங்க ஹேட்ச்பேக் செடான்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ புது சியாரா மாடலுமே இங்க 18 இருந்து 24 லட்சத்துக்குள்ள கொடுக்குறாங்க. அந்த ஒரு வண்டி வந்து 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கவர் பண்ணுது. இந்த டாடா சியாரா வந்து இங்க மார்க்கெட்ல உள்ள வந்து ஹெவியான காம்படிஷன் கொடுக்குது SUV மார்க்கெட்ல. ஸோ ஓவராலா பேசஞ்சர் வெஹிக்கிளோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பஞ்ச் நெக்ஸான் சூப்பரா வந்து இருக்கு. கர்வ் சியராவும் சூப்பரா வந்து இருக்கு. ப்ரொடக்ஷன் வைஸ்லயும் அப்புறம் சேல்ஸ் வைஸ்லயும் சூப்பரா தான் வந்து இருக்கு. சஃபாரி ஹேரியரும் சூப்பரா தான் வந்து இருக்கு. டியாகோ, டிகார் அப்புறம் அல்ட்ராஸ் இந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட் மட்டும் கொஞ்சம் வந்து பிரஷர்ல இருக்கு. எல்லாருமே SUV பிரீமியம் SUV நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அசோக் லேலண்ட் கம்பெனியுமே நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. ராஸ்மேட்டா ரீசைக்ளிங்ன்ற கம்பெனியோட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா அசோக் லேலண்டோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓல்டு கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து சேஃபா வந்து ஸ்கிராப் பண்ணிக்க முடியும். கஸ்டமர்ஸ் எல்லாரும் அசோக் லேலண்டோட டீலர் நெட்வொர்க் வந்து இங்க வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங்காக வந்து கொடுக்கலாம். அகமடேஷன் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே ஸ்மூத்தா வந்து முடிஞ்சிடும். வெஹிக்கிளை பொறுத்தல அதிகமே ஈஸியா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எங்க அசோக் லேலண்ட் கஸ்டமர் அவங்களோட டீலர் நெட்வொர்க்கிட்டே போயிட்டு வெஹிக்கிளை வந்து ஸ்கிராப் பண்ணிக்க போறோம், புது வண்டி இதுக்கு அப்புறம் எடுக்க போறோம்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா என் டு எண்டா எல்லா விஷயமே அவங்களே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. பார்த்து கொடுத்துட்டு பெட்டரான ஸ்கிராப் வேலையும் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா புது வண்டி வாங்குறாங்க பாத்தீங்களா, அசோக் லேலண்ட்ல புது வண்டி எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க போறாங்க. ரோட் டேக்ஸ் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் பாலிசிஸ் கீழே வந்து வருது. ஸோ இது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா கிளீனர் என்விரான்மெண்ட்ன்ற இந்தியாவோட இனிஷியேட்டிவ்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஓல்ட் ட்ரக்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது, பொலிட்டிங் ட்ரக்ஸ் அப்புறம் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து புதுசா வந்து மாத்திக்கிறது. ஸோ இதுக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. அடுத்தது நைக்காவோட Q1 பிசினஸ் அப்டேட். இந்த ஒரு கம்பெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவல் ரிப்போர்ட் வந்தா வெளியே வரும்.
30% வந்து ரெவன்யூ growth இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நாங்க பண்ணாத அளவுல ஸ்ட்ராங்கான குவார்டரா இந்த ஒரு குவார்டர் எங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஃபேஷன் செக்மெண்ட் வந்து 50% க்ரோ இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட அதிகமான பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் ஸ்ட்ராங்கான கஸ்டமர் டிமாண்ட் வந்து இருக்கு. அப்புறம் நைகி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இது மூலமா இந்த ஒரு ஃபேஷன் செக்மெண்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பியூட்டி பிசினஸ் தான் இந்த ஒரு கம்பெனியோட பெரிய ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு கம்பெனி பிசிக்கல் ஸ்டோர் வந்து இப்போ 324 வந்து இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இப்போ Q1 பிசினஸ் அப்டேட் வந்து பார்க்கும்போது இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லா தான் வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ரிசல்ட் வெளியே வந்தா தான் தெரியும். Cupid ஷேர் வந்து நேற்றுக்கு நல்ல 7% வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசன்? 128 கோடி ரூபாய்க்கான பிளாக் டீல் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2.3% ஸ்டேக் வந்து உள்ள இன்வால்மெண்ட் வந்து இருக்கு. அதனால 7% வந்து ஏறி இருக்கு. கம்பெனியோட Q1 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கு? 150 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இங்க ரெவன்யூ காமிக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு ஒரு Q1க்கு. ஓவரால் ஃபினான்ஷியல் 2027 டார்கெட் வந்து பார்க்கும்போது 660 கோடி ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. போன வருஷம் 600 கோடி ரூபாய் வந்து வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 660 கோடி ரூபாவே வந்து மேக் பண்ணலாம் அப்படின்ற டார்கெட்ல வந்து போறாங்க. இந்த ஒரு கம்பெனி இன்டர்நேஷனல் ஹெல்த் கேர் ஆர்டர்ஸ் நிறைய வந்து வச்சிருக்காங்க. அப்புறமா லாங் டர்ம் சப்ளை அக்ரிமெண்ட் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கூட வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் கியூபிட் பிசினஸோட அப்டேட் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் செம காஸ்ட்லி. ஸோ எப்போ இறக்குவாங்கன்றது இது வந்து தெரியல. ரொம்ப நல்லா ரேலி ஆகிட்டே இருக்கு. ஸோ பாப்போம் எங்க போய் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. HDFC பேங்க், எஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், அப்புறம் இந்தசன் பேங்க், இந்த ஒரு 4 பேங்க்ல எந்த ஒரு பேங்கோட அப்டேட் பெஸ்டா வந்து இருக்கு? இந்த ஒரு Q1 பிசினஸ் அப்டேட் வந்து பாத்தீங்களா, அதுல எந்த ஒரு பேங்க் வந்து பெஸ்டா இருக்கு, ப்ரிஃபரபிளான ஸ்டாக்கா எது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனலிஸ்ட் சொல்ல எல்லா டேட்டாவும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஆவரேஜா வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே. நிறைய அனலிஸ்ட் அப்படின்னா யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க JP மார்கன்ல இருந்து இங்க பெரிய பெரிய புரோக்கரேஜஸ்ல இருந்து எல்லாருமே நம்ம வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த டீடைல் வந்து பார்க்க போறோம். HDFC பேங்க் தான் எல்லாரோட டாப் சாய்ஸா வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 15.4% லோன் growth வந்து இருக்கு. அப்புறம் 14.7% டெபாசிட் growth வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி கிட்ட ஸ்ட்ராங்காவும் அப்புறம் பேலன்ஸ்டாவும் பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. அதனால இது வந்து டாப் சாய்ஸா வந்து இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட அந்த ஒரு லோன் growth 15.1%. அடுத்தது வந்து இங்க டெபாசிட் growth வந்து 11.7%. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான growth இருக்குது வந்து தெரியுது. ஸ்டெடியாவும் இருக்குது வந்து தெரியுது. ஸ்ட்ராங்கான பிரான்ச்சைஸியும் வந்து இருக்கு. அதனால கோட்டக் மஹிந்திரா பேங்க் செகண்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கு. எஸ் பேங்க் வந்து ஹை growth ஹை ரிஸ்க்ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட லோன் growthமே சூப்பரா வந்து இருக்கு. 18.4% மெயின்டைன் பண்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்புறம் அசெட் குவாலிட்டியில பெட்டரான கிளாரிட்டி வந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்தசன் பேங்கை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவை. இந்தசன் பேங்க் வந்து 2.3% லோன்ஸ் வந்து இப்போ டிக்ளைன் வந்து ஆயிருக்கு. ஸ்லோவான டெபாசிட் growth வந்து இருக்கு. காசா ரேஷியோ வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி ரிகவரி ஃபேஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இன்னும் ப்ராக்ரஸ்ல வந்து இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஓவராலா இருக்கிற விஷயமா வந்திருக்கு. இந்த 4 ஸ்டாக்ஸ்ல இப்படிதான் அப்டேட் வந்து வச்சிருக்காங்க. மஹிந்திரா குரூப்போட ஆனந்த் மஹிந்திரா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பினான்சியலா 2026 அவுட்லுக் வச்சுட்டு இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்றாரு அப்படின்னா இந்தியா வந்து ஒரு குளோபல் கனெக்டரா வந்து இருப்பாங்க. அதாவது இங்க ட்ரஸ்டடான பிசினஸ் பார்ட்னரா வந்து இருப்பாங்க 2 குளோபல் எக்கனாமிக்ஸ்க்கும் நடுவில். அதாவது இவங்க சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 குளோபல் எக்கனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க 2 பேருமே வந்து அந்த பிசினஸ் பண்ணிட்டு போறதுக்கான இடமா இந்தியா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா பிசினஸ்லயுமே அவங்க கிட்ட நிறைய பிசினஸ் வந்து இருக்கு உள்ள குரூப்ல. எல்லா பிசினஸ்லயுமே ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இனோவேஷனை கொண்டு வரதுக்கும் ஸோ லாங் டர்ம்ல காம்படிட்டிவ்னஸா வந்து இருக்கணும் அப்படின்னா ஏஐ வந்து எல்லா இடத்துலயும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதான்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் வந்து இருக்கு. கம்பெனியோட அந்த ஒரு கோர் பிசினஸ் வந்து இங்க SUV சேல்ஸ் அப்புறம் டிராக்டர் சேல்ஸ் அதுவுமே சூப்பரா தான் வந்து இருக்கு. கம்பெனி வந்து 40% மார்க்கெட் ஷேர் வந்து எலக்ட்ரிக் 3 வீலர் செக்மெண்ட்ல வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலா மஹிந்திராவோட பிளான் வந்து இந்த அளவுக்கு வந்து குளோபல் கனெக்டர் தான் இந்தியா வந்து இருக்க போகுது. அதனால ஏஐ, குளோபல் டேலண்ட், அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், ஏரோஸ்பேஸ், லாஜிஸ்டிக்ஸ் இந்த இடத்துல எல்லாமே ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா $200 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஷேர் சேல் மூலமா வந்து நடக்க போகுது. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து விற்க போறாங்க. இந்த ஒரு மணி எடுத்துட்டு வந்துட்டு இவங்களோட மேனுஃபேக்சரிங் கெபாசிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண போறாங்க. அப்புறம் அதிகமான ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. புது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெவலப்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. 2025 IPO வந்ததுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் 250% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. பட் ஆனாலுமே காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா இருக்க நியூஸ் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு நல்ல நியூஸ் வந்து இருக்கு. புது சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா பிசினஸஸ் எல்லாருமே இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் பேமெண்ட்டை டைரக்டா வந்து பண்ணிக்க முடியும். எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் போர்ட்டல் மூலமா டைரக்டா வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல இருந்தே பண்ணிக்க முடியும். ஸோ பிசினஸ் வந்து இங்க கம்ப்ளீட்டா PF பேமெண்ட் ஆன்லைன்ல பண்ணிக்க முடியும். இன்ஸ்டன்டா பேமெண்டோட கன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிக்க முடியும். செலானை வந்து இமீடியட்டா வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த சர்வீஸ் இந்த ஒரு பேங்க் இப்பதான் வந்து எடுத்துட்டு வராங்க. இது ஒரு நல்ல சர்வீஸா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு சர்வீஸ் மூலமா கம்பெனிஸ் எல்லாருமே பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. PF பேமெண்ட்ஸை டைம்லி வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இது மூலமா கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஃபுல்லா டிஜிட்டல் அப்புறம் வந்து செக்யூர் இன்டெகிரேட்டட் பேங்க் ரீட்டைல் பெர்ஃபார்மன்ஸா இப்போ இந்த ஒரு பேங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வளர்ந்துகிட்டே வந்து வருது. இங்க மார்க்கெட்ல ஒரு சில பேங்க்ஸ் தான் இங்க வந்து டைரக்ட் டாக்ஸஸ் சப்போர்ட் பண்ற மாதிரியும் GST சப்போர்ட் பண்ற மாதிரியும் அப்புறம் கஸ்டம் டியூட்டி அப்புறம் வந்து EPFO பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் பேங்கிங் பிளாட்ஃபார்முக்குள்ள கொண்டு வர மாதிரியான ஒரு பேங்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு சில பேங்க்ஸ் கிட்ட தான் இருக்கு. அதுல IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஒன்னா வந்து இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டா வந்து இருக்கு.
தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து எம்சிஎல்ஆர் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. எம்சிஎல்ஆர் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து ஏற போகுது. இந்த ஒரு கம்பெனி கிட்ட லோனா வந்து எடுத்திருந்தாங்க. அது வந்து கார்ப்பரேட் லோன்ஸ், அப்புறம் பிசினஸ் லோன்ஸ், அப்புறம் வந்து லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. யார் யாரெல்லாம் இந்த ஒரு எம்சிஎல்ஆர் கூட லிங்க் ஆயிருக்க மாதிரி லோன் வந்து எடுத்திருக்காங்களோ, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல வந்து யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டுற அமௌண்ட் வந்து ஏற போகுது. ஸோ இது வந்து இந்த இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு லோன் எடுத்தவங்களுக்கு பெனிஃபிட்டா வந்து இருக்காது. பட் ஆனால் ஆஸ் இன்வெஸ்டர் வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து அதிகமாக இந்த ஒரு கம்பெனி மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட்டா வந்து இருக்கு. இந்த விக்ரம் சோலார் கம்பெனில ஒரு நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து கங்கை கோடான்ல வந்து போட போறாங்க. 6 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டா வந்து இது வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இந்த ஒரு ஃபெசிலிட்டி மூலமா 1500 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாவே ஹைலி ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா ப்ராடக்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கும், எஃபிஷியன்சி சூப்பரா வந்து இருக்கும். கம்பெனி ஏற்கனவே வந்து 9 ஜிகாவாட்கான சோலார் செல் கெபாசிட்டி வந்து ஃபினான்ஷியல் 2027ல போயிடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்காங்க. அதை இன்னும் எக்ஸ்பென்ஷன் பண்ணி ஃபினான்ஷியல் 2028ல 12 ஜிகாவாட்டா அந்த ஒரு 12 ஜிகாவாட் ஃபேக்டரியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டு வேஃபர் அண்ட் இன்காட் மேனுஃபேக்சரிங்கா வந்து FY30ல வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸ் வந்து நல்லா தான் வந்து இருக்கு. புது பிளான்ஸை பொறுத்தவரை இங்க டொமஸ்டிக் சோலார் மேனுஃபேக்சரிங்கை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இம்போர்ட் டிபெண்டன்ஸ் வந்து கம்மி பண்ற மாதிரி இது வந்து இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ பாப்போம் என்ன மாதிரியான அப்டேட்டா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி வந்து இருக்கிற நியூஸ் என்னவா இருக்கு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு 4000 பேருக்கு ஜாப்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. 4800 பேருக்கு ஜாப் வந்து கட் பண்ணியிருக்காங்க. 2.1% உங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து கட் பண்ணியிருக்காங்க. மெயினா எக்ஸ்பாக்ஸ்ன்ற டிவிஷன்ல இருந்து தான் வெளியே அனுப்புறாங்க. இந்த ஒரு எக்ஸ்பாக்ஸ் எம்ப்ளாயிஸ் மட்டும் 3200 பேர் வந்து இருக்காங்க. அவங்களோட ஜாப்ஸ் வந்து போக போகுது. இந்த கம்பெனியுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பாக்ஸ் வளர்றதுக்கு நிறைய டெவலப்பர்ஸ் வந்து காரணமா இருந்தாங்க. அவங்களுமே இப்போ வந்து வேலையை விட்டு தூக்குற மாதிரி தான் வந்து இருக்கு. இது ஒரு ஆடான சுச்சுவேஷனா தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் நிறுவனமே வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுக்கு தாண்டி இருக்க அப்டேட் வந்து ஒரு ஐபிஓ வந்து இப்போ வரப்போகுது. அதை வேணா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். குசும்கார் ஐபிஓ அப்படின்ற ஒரு ஐபிஓ வந்து வரப்போகுது. இந்த ஒரு ஐபிஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து இன்ஜினியரிங் ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரரா வந்து இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட ஹை பெர்ஃபார்மன்ஸான ஓவன் வந்து இருக்கு. அப்புறம் கோட்டட் லேமினேட்டடான சிந்தட்டிக் ஃபைபர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இங்க டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரரா இவங்க வந்து இருக்க போறாங்க. இவங்க கிட்ட இருக்க மேனுஃபேக்சரிங் பேஸ் வந்து ஃபுல்லாவே குஜராத்ல இருக்கு. 6 பேஸ் வந்து வச்சிருக்காங்க. ஐபி வந்து 650 கோடி ரூபாய்க்கு ஐபி வந்து இங்க திரட்ட போறாங்க. அது ஃபுல்லாவே ஆஃபர் ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு கம்பெனி மணியை திரட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு புது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண போவதில்ல. ஏற்கனவே இருக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து மணியை வித்துட்டு வெளியே போறாங்க. இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் பேண்ட் வந்து 398 ரூபாயில இருந்து 419 ரூபாய். பட் ஆனா கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்டா வந்து இருக்குது 171 ரூபாய். ஸோ லிஸ்டிங் கெயின் வந்து நமக்கு 40% மேல வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு. FY24ல வந்து 450 கோடி ரூபாய் கிட்ட ரெவன்யூ மேக் பண்ணாங்க. FY25ல 750 கோடி ரூபாய் கிட்ட, FY26ல கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. FY24ஓட ப்ராஃபிட் 84 கோடி ரூபாய், FY25ஓட ப்ராஃபிட் 112 கோடி ரூபாய், FY26ஓட ப்ராஃபிட் 100 கோடி ரூபாய். ஸோ FY25 மட்டும் நல்லா வந்து இருந்துச்சு. FY26 கொஞ்சம் வந்து அடி வாங்கியிருக்கு. இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு கம்பெனி கிட்ட சூப்பரா தான் வந்து இருக்கு. குளோபல் இன்ஜினியரிங் ஃபேப்ரிக் மார்க்கெட் வந்து 2025 டு 2030ல 10% CAGR growth வந்து போகும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி அதில் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணாங்க அப்படின்னா பெனிஃபிட்டா தான் வந்து இருக்க போகுது. ஸோ பாப்போம் இந்த ஒரு ஐபி அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நாளைக்கு நாள்ல இருந்து தான் ஓப்பன்ல வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு கம்பெனி அப்டேட் வந்து நல்லா தான் இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் நல்லா தான் இருக்கு. லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்த இருக்க நியூஸ் வந்து ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து ஒரு கண்ணு வந்து வைக்கிறாங்க. எல்லா ப்ரோக்கரேஜஸுமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நும்ரா தான் மெயினா வந்து பேசுறாங்க. நும்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வாட்டர் செக்டர் வந்து அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா வந்து இருக்கும். Q1ல நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இன்டர்நேஷனல் டிராவல் சூப்பரா வந்து இருக்கு. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாமே முடிவுக்கு வந்து வந்துருச்சு. அதனால இன்டர்நேஷனல் டிராவல் சூப்பரா வந்து இருக்க போகுது. டொமஸ்டிக் டிராவல் டிமாண்டும் சூப்பரா வந்து இருக்க போகுது. அதனால இந்தியாவோட ஹோட்டல் பிசினஸ் சூப்பரா வந்து இருக்க போகுது. நும்ராவோட பிரிஃபரபிள் ஸ்டாக்ஸா லீலா ஹோட்டல் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கு. லீலா ஹோட்டல்ஸோட டார்கெட் பிரைஸ் 530 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் செகண்டா வந்து இருக்கு. 800 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்றாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் மூணாவதா இருக்கு. 195 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்றாங்க. லீலா ஹோட்டல்ஸோட எக்ஸ்பெக்டட் Q1 பெர்ஃபார்மன்ஸ் வந்து 14% ரெவன்யூ growth-உம் எபிட்டா 16%. இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து ரெவன்யூ அப்புறம் எபிட்டா ரெண்டுமே 13%. ஐடிசி ஹோட்டல்ஸோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரெவன்யூ 8% வந்து க்ரோ ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. டோட்டல் ரெவன்யூ வந்து 22% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரு கம்பெனி வச்சிருக்க அப்டேட் இதுவா தான் வந்து இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பை ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. நியூட்ரலா வந்து இருக்கிறது வந்து சாலட் ஹோட்டல்ஸும் ஃபீனிக்ஸ் மில்ஸ் வந்து நியூட்ரல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா இதெல்லாம் தான் இருக்கிற நியூஸ் வந்து இருக்கு. நாட்கோல வந்து இன்னொரு நல்ல நியூஸ் வந்து இருக்கு. நேத்து ஜூலை 6ஆம் தேதி வந்து 2 சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து அந்த கம்பெனியோட போர்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. 2 பேருமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிவிஷன்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. ஞானதேவா சலபதி அப்படின்றவங்க வந்து சீனியர் விபியா வந்திருக்காங்க. அவங்க வந்து அனாலிட்டிக்கல் R&Dல வந்து இருக்க போறாங்க. மாதவா ராவோன்றவங்க வந்து விபியா தான் வந்து இருக்காங்க. இவங்க வந்து ஃபார்முலேஷன் R&Dல வந்து இருக்க போறாங்க. ஒருத்தவங்க அனாலிட்டிக்கல் R&D, இன்னொருத்தவங்க வந்து ஃபார்முலேஷனுக்கான R&D. 2 பேரையும் வந்து உள்ள போட்டிருக்காங்க. இந்த ஒரு 2 பேர் உள்ள வந்ததுனால என்ன நடக்கும்? பார்மாசூட்டிக்கல்ல இவங்களுக்கு வந்து R&D எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா வந்து இருக்கு. ஏற்கனவே லீடிங் கம்பெனிஸான மைலன், அப்புறம் வந்து சாண்டோஸ், அரபிந்தோ ஃபார்மா, அப்புறம் லாரோஸ் லேப்ஸ் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு R&D எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க R&D டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க அப்படின்னா ஃபாஸ்டா ப்ராடக்ட் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். புது ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாமே லான்ச் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா வந்து இருக்கும்.
இது ஓவரால் நாட்காவோட லாங் டேர்ம் க்ரோத் ஆஸ்பெக்ட்டுக்கு சூப்பரா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு கம்பெனில ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கான ஓவரால் நியூஸா வந்து இருக்கு. ஐடிஆர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகிற ஸ்டேஜ்ல வந்து வந்துருச்சு. ஜூலை 30 அன்னைக்கு லாஸ்ட் டேட்டா வந்து இருக்கு இண்டிவிஜுவல் ஐடிஆர் ஃபைலிங்க்கு. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணாம தான் வந்து இருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் வந்து இருக்கு. என்னோட சேலரி இன்கம் வந்து 5 எல்பிஏ 6 எல்பிஏ தான் வந்து நான் வந்து கண்டிப்பா ஐடிஆர் ஃபைல் வந்து பண்ணிக்கணுமா? அப்படி மீறி ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் என்ன மேடம் ஃபார்ம் வந்து சூஸ் பண்றது? எதை சூஸ் பண்ணா எனக்கு பெட்டரா இருக்கும்? 12 எல்பிஏக்கு மேல போச்சு அப்படின்னா நான் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணணுன்றது ஓகே எல்லாருக்கும் தெரியுது. நான் ஆனால் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்றதுக்கு எங்க போய் பண்றதுன்ற டவுட் வந்து இருக்கு. இன்னும் ஒரு சில பேருக்கு இருக்க டவுட் வந்து நான் வந்து ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு பிசினஸா வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து பிசினஸ் இன்கமா கன்சிடர் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்ன மேடம் ஃபார்ம் வந்து சூஸ் பண்றது? எனக்கு ரெண்டல்ல இருந்து நிறைய இன்கம் வந்து வருது. ஸோ ஹவுஸ் வந்து ரெண்ட் விட்டு அந்த ஒரு இன்கம் வந்து வருது. ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன மாதிரியான ஃபார்ம் வந்து சூஸ் பண்றதுன்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது. நிறைய டிடக்ஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அது எல்லாமே கிளைம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கலாம். பட் ஆனால் நீங்க ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா என்னோட டீம் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க ஐடிஆர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதோட ஃபார்ம் லிங்க் உங்களுக்கு வந்து வரும். இல்ல அப்படின்னா பயோல வந்து இருக்கும். யூடியூப்ல இங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். அந்த ஒரு ஃபார்ம் லிங்க்ல போயிட்டு நீங்க உள்ள போயிட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா சப்மிட் பண்ணுங்க. என்னோட ஆடிட்டிங் டீம் வந்து உங்ககிட்ட வந்து கால் வந்து பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பான்சஸ் ஃபார்ம் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு கால் வந்து பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்டாங்க அப்படின்னா உடனே அந்த ஒரு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் ப்ராப்பரா வந்து பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா ஐடிஆர் வந்து நான் ஃபைல் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஃபைல் பண்றதுக்கான வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டேட்டா வந்து ரொம்ப நாள் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு இது கரெக்டான டைமா வந்து இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டெட்லைன் கிட்ட வந்துட்டோம். ஸோ ஃபார்ம் லிங்க் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான நல்ல மார்க்கெட் பொறுத்தல ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும். 76 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் வந்து வீக்கா தான் வந்து இருக்கு. இதுவே யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்தல வந்து சூப்பரா இருக்கு. ஏஐ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும். பிரெண்ட் க்ரூட பொறுத்தல அது வந்து $72 பெர் பேரல் வந்து இருக்கு. ஓரளவுக்கு இப்போ நம்ம பிரெண்ட் க்ரூட பத்தி எல்லாம் பேச தேவையில்ல. ஏன் அப்படின்னா க்ரூட் பிரைஸ் வந்து ஓரளவுக்கு ஷெட்யூல் ஒன் வந்து ஆயிடுச்சு. எஃப்ஐஎஸ் வந்து 243 கோடி ரூபாய்க்கு வந்து மார்க்கெட்ல வந்து வாங்கியிருக்காங்க. டிஐஎஸும் 3700 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இதுதான் இன்னைக்கு நம்ம இருக்க மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ் சந்திப்போம். பாய்.